வணக்கம். சென்னை குரோம்பேட்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதை வந்து MIT கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MIT கேம்பஸ்ல காலேஜ் எப்படி இருக்கு, ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜில் போன வருஷம் ஜென்ரல் ரேங்க்ல எந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பங்கேற்க போகிற மாணவர்களுக்காக பல்வேறு வகையான காலேஜை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வருது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜினாவே பல பேருக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி ஒரு அருமையான ஒரு கல்லூரியா வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த MIT கேம்பஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சது எதுக்காகனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ இங்க வந்து ஏரோநாட்டிக்கல் எடுத்து படிக்கலாம். இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1949 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 74 வருடங்கள் ஆயிடுச்சு. இது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே முதல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இங்கே ஏரோநாட்டிக்கல் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கல்லூரிகளில் ரொம்ப ரிசர்ச் ரிலேட்டடா ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி வந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதாவது ஒரு அட்டானமஸ் தன்னாட்சி கல்லூரியா தான் விளங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் அதிகமா விருப்பப்படுறது இந்த கல்லூரி தான். ஆனா இந்த கல்லூரிக்குள்ள போகணும்னா கட்டாயமா நீங்க நல்ல கட் ஆஃப் இருக்கணும். கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் நம்ம போக முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுடைய அலுமினி யாரெல்லாம் இந்த காலேஜ்ல படிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜ்ல வந்து அப்துல் கலாம், உங்களுக்கே தெரியும், அப்துல் கலாம் இங்கதான் படிச்சிருக்காரு. நம்மளுடைய விஞ்ஞானி, முன்னாள் விஞ்ஞானினா அவர் இங்கதான் படிச்சிருக்காரு. அடுத்து இன்னொரு விஞ்ஞானி இருக்காரு, யாரு தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இஸ்ரோவோட இந்த சிவன் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருல்ல, இவரும் இங்கதான் படிச்சிருக்காரு. இந்த விஞ்ஞானிகள்லாம் தேர்ந்தெடுத்ததே இந்த கல்லூரி தான். ஸோ இந்த கல்லூரியில இந்த வருஷம் உங்களுக்கு இடம் கிடைக்க போதா கிடைக்கலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த காலேஜில் என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த காலேஜில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 12 கோர்ஸ் இருக்கு. 12 கோர்ஸ்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு, ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, அடுத்து வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு, ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்கு, அப்புறம் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்னைக்கு பயங்கரமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்கு. மொத்தம் 12 கோர்ஸ் இருக்கு. இந்த 12 கோர்ஸுக்கு போன வருஷம் என்ன கட் ஆஃப்ல சீட்டு ஒரு கம்யூனிட்டிக்கும் கிடைச்சிச்சு. அதே போல ஜென்ரல் ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த ஜென்ரல் ரேங்க் போன வருஷம் என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கலாம். நீங்க மறந்துடாம லைக் பண்ணி இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பார்க்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலுக்கு பார்த்துருவோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து போன வாட்டி ஓசி கம்யூனிட்டியில 195க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல ஓசியில போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2671 ரேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பாத்துங்க, ஏரோநாட்டிக்கல் எடுக்க போனீங்கன்னா கட்டாயமா இது இருந்தாதான் ஒண்ணு இந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும், இல்லாட்டி இந்த கட் ஆஃப்க்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு சீட்டு. அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய துறை மட்டும் இல்ல, மாணவர்கள் மத்தியில அதிகமா விருப்பப்படக்கூடிய ஒரு துறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில 198க்கு வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல ஜென்ரல் ரேங்க்ல 856 ரேங்க்ல ஓசிக்கு கிடைச்சிருக்கு. மற்ற ரேங்க்ல போட்டிருக்கேன். அதுக்கு மற்ற ரேங்க் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கட் ஆஃபும் ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்க கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இந்த காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓசி கம்யூனிட்டியில 190 கட் ஆஃபுக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கு. அதே போல இந்த பக்கம் ஓசி கம்யூனிட்டியில அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7537 ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட்னா அந்த கல்லூரிக்குள்ளேயே இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நடத்துவாங்க. அதன்படி பார்க்க போகும்போது ஓசி கம்யூனிட்டியில 198க்கு வந்து பாத்தீங்கன்னா 198.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஓசியில. அதே போல ஓசியில ஜென்ரல் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 691 ரேங்க்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஜென்ரல் ரேங்க் ஒண்ணு இந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும், ரேங்க்குள்ள இருக்கணும், இல்லாட்டி இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னாவே இன்னைக்கு சொல்ல வேணாம், இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டு இதுதான். இதுல நீங்க ஓசியில போன வருஷம் கிடைச்சது 199 கட் ஆஃபுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல 445 ரேங்க் 445 ரேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஓசியில. ஒன்னா அந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும், இல்லாட்டி இந்த கட் ஆஃப்ல இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்கு. அதுல ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 198.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ரேங்க் படி பார்த்தோம்னா ஓசியில வந்து 787 ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு கிடைச்சிருக்கு ஜென்ரல் ரேங்க் பாத்துங்க. அதற்கு அடுத்த கட்டமா இஎன்ஐ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 195.5க்கு கிடைச்சிருக்கு. அதே போல 2420 ரேங்க்குக்கு ஓசியில கிடைச்சிருக்கு. மொத்த ரேங்கையும் நான் போட்டிருக்கேன், ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டிக்கும் நான் போட்டிருக்கேன், கட் ஆஃபும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இசிஇல எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 197க்கு வந்து ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல ரேங்க் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 1444வது ரேங்க்குக்கு ஓசியில கிடைச்சிருக்கு. ஒண்ணு இந்த ரேங்க்ல இருக்கணும், இல்லாட்டி இந்த கட் ஆஃப்ல இருக்கணும். இந்த ரேங்க்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு உறுதியா சீட்டு உறுதி. ரேங்க் எப்ப வெளியாக போகுதுன்னு நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், பார்ப்போம். அடுத்து வந்து ஜூலை 10ஆம் தேதி வெளியாக போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 197.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க பாத்தீங்கன்னா 1114வது ரேங்க்குக்கு ஓசியில கிடைச்சிருக்கு. மற்ற ரேங்கையும் நீங்க பாத்துக்கணும். இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா சீட்டு உறுதி. அடுத்த கட்டமா இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 185.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் அடிப்படையில 12300 ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. 12300 ரேங்க். ஒரு ரேங்க்கும் போட்டிருக்கேன், ஒரு கம்யூனிட்டிக்கும். இங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ரேங்க்ல நீங்க இருக்கீங்களான்னு பார்க்கலாம். கட் ஆஃப் இது. அதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சரியான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு செல்ஃப் சப்போர்ட்டடு. இதுல வந்து ஓசியில வந்து கரெக்டா 195.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஓசியில என்ன ரேங்க்குக்கு கிடைச்சிருக்குன்னா 2288 ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. மற்ற ரேங்கையும் நீங்க பாத்துக்கங்க. இந்த ரேங்க்குள்ள அங்க போட்டிருக்க ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்த கட்டமா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சோம்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ரேரான கோர்ஸ் இது. இதுல வந்து ஓசியில வந்து 177.5க்கு கிடைச்சிருக்கு. அதேபடி வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் அடிப்படையில பார்த்தோம்னா அதாவது 21,719 ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்க உங்களால போக முடியும், இல்லாட்டி இந்த கட் ஆஃப் இருக்கணும். கட்டாயமா இந்த ரேங்க்ங்கிறது இந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. ஓகே, இப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இப்ப அடுத்த கட்டமா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்ப பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல நேரடியா நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்ன விவரங்கள், நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசினேன், பசங்கள்ட்ட பேசினேன், நேரா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு எனக்கு வந்த தகவல், அங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பிளேஸ்மெண்ட். அதாவது 70%, 90% இல்ல 100% கட்டாயமா நீங்க சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்தா சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்குது, ஜாப் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் கூட ஏதோ 32 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வந்து ஒருத்தவங்க பிளேஸ் ஆனதாக ஒரு பொண்ணு என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க சொன்னாங்க. அதே போல ஆட்டோமொபைல்லாம் கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல், இங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்கும், ரொம்பலாம் கேவலமாலாம் இருக்காது, பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஆனா சுத்தமாலாம் இல்லாம போயிடாது. ஆனா இருந்தாலும் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு தான் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பக்காவா இருக்கா சொல்றாங்க.
அதே போல இந்த காலேஜ்ல ரொம்ப முக்கியமா டி சீரிஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எம்ஐடில டி சீரிஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. டி சீரிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனியர் ஜூனியர் வந்து ரிலேஷன்ஷிப்பை இங்க ரொம்ப மெயின்டைன் பண்றாங்க. அதாவது படிச்சு முடிச்சுட்டு வெளியில போறாங்கல்ல, அவங்களோட நீங்க கனெக்ட்லயே இருக்கலாம். அவங்க எங்கேயாவது நல்ல ஒரு கம்பெனில வேலைக்கு போனா அவங்கள்ட்ட ஒரு லிங்க் பிடிச்சி நீங்களும் போக முடியும். ஸோ அதனால இங்க சீனியர் ஜூனியர் வந்து அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பரா வந்து இந்த எம்ஐடில தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு ஒரு பையன், நம்மளுடைய பையன் தான் போன வருஷம் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த பையன் என்ன சொன்னார்னா, செம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 37,000 ரூபாய் வாங்கினாங்களாம், செகண்ட் செமஸ்டருக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்களாம். அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா உங்களுக்கு இந்த ஃபீஸ்ல இருந்து 20,000 ரூபாய் கம்மி ஆகுதான். அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலா 37,000 ரூபாய் ஒரு செம்முக்கு வருது, ரெண்டாவது செம்முக்கு 20,000 ரூபாய் வருது. எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கே 57,000 ரூபாய் ஃபீஸ் வந்துருது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா 20,000 ரூபாய் கம்மி ஆகுது. அதே போல ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செம்முக்கு 42,000 ரூபாய் வாங்குறாங்களாம், செகண்ட் செம்முக்கு 35,000 ரூபாய் வாங்குறாங்களாம். ஸோ ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 70,000 இருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்துருது. ஸோ அடுத்த கட்டமா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க போனீங்கன்னா, செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்குல்ல, அவங்க காலேஜுக்குள்ளே நடத்துறாங்கல்ல, அந்த கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா இங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 5,000 இருந்து 10,000 ரூபாய் கொஞ்சம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் எடுக்கும் போது ஒரு 5,000 ரூபாய் கூட வர்றதாக சொல்றாங்க. இதுதான் காலேஜுக்குள்ள மொத்த தகவல்கள். நீங்க வேற எதுவும் தகவல்கள் தேவைப்பட்டாலோ வேற ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டாலோ கட்டாயமா ஒரு முறையாவது அந்த கல்லூரியை நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணலாம். கட்டாயமா சீட்டு கிடைச்சா எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எடுத்து படிக்க தயாராங்க. எம்ஐடி மாதிரியான ஒரு கேம்பஸ்ங்கிறது ரிசர்ச் ஓரியன்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான கேம்பஸ்ல நம்ம படிக்கும்போது கட்டாயமா அந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ. பாய்.